இன்றைக்கு இந்த மாபெரும் போராட்டம் பாடத்தின் 4வது பாகத்தை நாம் படிக்க போகிறோம். 4வது பாகம் நாம் படிக்க இருக்கிறோம். திரைக்கு பின்னால், பிஹைண்ட் த ஸ்க்ரீன், திரைக்கு பின்னால் என்ற தலைப்பில் படிக்க போகிறோம். மாபெரும் போராட்டத்தில் எதிரிகள் செய்திருக்கிறார்கள், இறங்கி வந்திருக்கிறார்கள். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தின்படி பார்த்தால் எதிரி மட்டுமல்ல, ஒரு கூட்டத்தோடு என்ன செஞ்சிருக்கிறான், இந்த பூமிக்கு அவன் இறங்கி இருக்கிறான். சத்ருவாகிய சாத்தான் அவன் ஒரு தனிநபராக அல்ல, ஒரு பெரிய கூட்டமாக அவனோடு இணங்கிவிட்ட, அவனுக்கு தலையசைக்கக்கூடிய ஒரு தூதர் பட்டாளமே அவனோடு பூமிக்கு இறங்கி இருக்கிறது அப்படின்னு வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இப்படி ஒரு புறம் எதிரிகள் நமக்கு வெளியே இருந்தாலும், we also have enemies within, நமக்குள்ளும் எதிரிகள் இருக்கிறார்கள். நமக்குள்ளும்னா நமக்குள்ள சொல்கிறேன், நமக்குள்ளும் எதிரிகள் இருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, அப்போது நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நமக்குள் இருக்கக்கூடிய எதிரிகளை நாம் ஜெயிக்காத பட்சத்தில் நமக்கு வெளியில் இருக்கிற எதிரிகளை நாம் ஜெயிக்க முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளை, பைபிள் ஒரு வசனம் சொல்லி பாருங்க. நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 28ஆம் வசனம். நீதிமொழிகள் 25ல் 28ஆம் வசனம் எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த வசனம். கடைசி வசனம் 25 அதிகாரத்தில் நீதிமொழிகள் 28ஆம் வசனம். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான் அப்படின்னு வாசிக்கும். ஆவினா நம்முடைய மைண்டு அப்படின்னு எடுத்துக்கொள்ளுவேன், நம்முடைய சிந்தை. அதனால தான் பவுல் தனிப்பட்ட சாட்சியாக அவர் என்ன சொல்றார் பாருங்களேன். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தில், 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் வசனங்கள் 26, 27 வாசிக்கிறோம். ஆதலால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம், நிச்சயம் இல்லாமல் ஓடக்கூடாது. மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் அப்படின்னு பவுல் சொல்றார். ஆகவே இந்த எதிரிகளை பற்றி, நமக்கு உள்ளிருக்கும் எதிரிகளை பற்றி பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறார். அந்த எதிரிகள் தனக்குள்ளும் இருந்ததாக பவுல் எழுதுகிறார். அதனால தான் சொல்றார் பாருங்க, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி நான் கீழ்ப்படுத்துகிறேன் என்று அவர் திட்டவட்டமாக சொல்லுகிறார். அப்படியானால் அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போது ஒரு எதிரி கூட்டம் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கு. அதே சமயத்தில் நமக்குள்ளேயும் எதிரிகள் இருக்கிறார்கள். நமக்குள் இருக்கிற எதிரிகளை ஜெயிக்காத பட்சத்தில் வானத்திலிருந்து இறங்கிவிட்ட எதிரிகளை, அந்த எதிரி கூட்டத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. இது மாபெரும் போராட்டத்தில் ஒரு அடிப்படையான ஒரு பாடம். ஆகவே இந்த நாளில் நம்ம தான் படிக்க போகிறோம். சரிங்களா? நமக்குள்ள இருக்கிற 2 போராட்டங்களை பற்றி படிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த பரிசுத்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நீர் எங்களோடு இந்த நாளில் இடைபடுவீராக. கர்த்தாவே, புதிய மாதத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சத்திய வசனம் திறந்து நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ள காத்திருக்கிறோம். ஆவியானவர் எங்களோடு பேசும், இடைபடும். தகப்பனே, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் உம்முடைய வசனத்தினால் இன்னும் மென்மேலும் பரிசுத்தம் அடைய கர்த்தர் கிருபை செய்யும். உமது கரத்தில் ஒப்படைக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்க இப்பொழுது எங்களுக்கு நீர் அருள் செய்வீராக. ஆண்டவரே, ஆலயத்திலும் ஆன்லைனிலும் இருந்து இணைந்து கேட்கிற எல்லா பிள்ளைகளையும் தேவன் உம்முடைய வார்த்தையினால் தொட்டு ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம்.
பிறகு நாங்கள் சிறுகும் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். திரைக்கு பின்னால் எதிரிகள் இருக்கிறார்கள், சரிதானே? சாத்தானையும் அவன் கூட்டத்தையும் நம்ம எல்லாரும் கண்ணால் பார்க்க முடியாது. ஆனால் அவர்கள் இருக்கிறார்கள், நம்முடைய கண்களுக்கு மறைவாக இருக்கிறார்கள். திரை மறைவில் எதிரிகள் இருக்கிறார்கள். அதே போல நமக்குள்ளும் வெளியில் தெரியாத அளவுக்கு எதிரிகள் இருக்கத்தான் செய்கின்றன. 2 இன்டர்னல் பேட்டில்ஸ், நமக்குள் இருக்கக்கூடிய 2 போராட்டங்கள். அதான் நீ படிக்க போற. ஒன்று மாம்சத்தில் போராட்டம், பேட்டில் இன் த ஃப்ளஷ். ரெண்டாவது மனதில் போராட்டம், பேட்டில் இன் த மைண்ட். சரிங்களா? 2 விதமான போராட்டங்களை நாம் படிக்க போகிறோம். முதல்ல என்ன பார்க்க போகிறோம்னா, மாம்சத்தில் போராட்டம், பேட்டில் இன் த ஃப்ளஷ். இந்த போராட்டம் தனக்குள்ளும் இருந்ததாக பவுல் மிக தத்ரூபமாக அவர் எழுதியிருக்கிறார். பாருங்களேன், அந்த பகுதியை படிப்போம். ரோமர் 7வது அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள். 22 முதல் 24 வரை உள்ள வசனங்கள். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. 23, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. சரிங்களா? ஒன்று உள்ளான மனுஷன். சரிங்களா? உள்ளான மனுஷன் என்ன விரும்புகிறான்? ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க வேண்டும், அவருடைய கட்டளைகள் எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு. யாருக்கு பிரியம்? உள்ளான மனுஷனுக்கு பிரியங்க. ஆனால் என் அவயவங்களில், அந்த வார்த்தையை நல்லா கவனி, ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய். உள்ளான மனுஷன்னா மனசு, சரிங்களா? உள்ளான மனுஷனா அந்த மனசு. என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில், அவயவங்கள் என்னது? உடல் உறுப்புகள், உடல் உறுப்புகள். அப்போ வெளிப்புற மனிதன், சரிங்களா? 22ஆம் வசனத்தில் உள்ளான மனுஷனை பேசுகிறார். 23ஆம் வசனத்தில் வெளிப்புற மனுஷன். என் அவயவங்களில் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை நான் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்னா, இங்கே இருக்கிற போராட்டம் அந்த உள்ளான மனுஷனுக்கும் வெளிப்புறத்தில் இருக்கிற மனுஷனுக்கும் இடையிலான போராட்டம். இட் இஸ் a battle between the mind and the body. சரிங்களா? நம்முடைய சிந்தைக்கும் நம்முடைய மனசுக்கும் மாம்சத்துக்கும் இடையிலான போராட்டம். இப்போ பாருங்களேன், நம்முடைய மனசு ஒரு பக்கம் இருக்குது, மாம்சம் சரீரம் ஒரு பக்கம் இருக்குது. இதில் நம்ம மைண்டு சொல்கிறத உடம்பு கேட்குதா, இல்லது உடம்பு சொல்கிறத மைண்டு கேட்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்போ மைண்டு சொல்லும், நீ எழுந்திருக்கணும், நீ எழுந்து விடிய காலை எழுந்து ஆண்டவரை தேடணும் அப்படின்னு மைண்டு சொல்லும், மனசு சொல்லும். சரீரம் என்ன சொல்லும் தெரியுமா? இன்னும் கொஞ்சம் தூங்குனா நல்லா இருக்குமே. புரியுதா உங்களுக்கு? அப்போ போராட்டம் படுக்கையில் இருக்கா இல்லையா? இப்போ இந்த போராட்டத்தில் சொல்லுங்கள், மனசு ஜெயிக்குதா, உடம்பு ஜெயிக்குதா? உடம்பு தான் ஜெயிக்குது, உண்மை தானே? சரீரம் தான் ஜெயிக்குது. இப்போ அந்த சரீரம் மனம் என்ற அந்த 2 விஷயத்தில் எதை ஜெயிக்கணுங்க? மனசு தான் சரீரத்தை ஜெயிக்கணும். ஆனால் எதை ஜெயிச்சிட்ருக்கு? சரீரம் தான் மனசை ஜெயிச்சிட்ருக்கு. சரீரம் சொல்லுது மனசை பார்த்து, மனசு சும்மா நான் சொல்லுது நீ கேளு. மனசு சொல்லும், இல்லை இப்படிலாம் சாப்பிடக்கூடாது, இப்படிலாம் சாப்பிட்டா உடலுக்கு கெடுதி அப்படின்னு மனசு சொல்லும். சரிங்களா? சரீரம் என்ன சொல்லும் தெரியுமா? சும்மா சாப்பிடு, மாத்திரையை போட்டுக்கோ. புரியுதா உங்களுக்கு?
அப்போது சரீரத்திற்கும் மனதுக்கும் இடையிலான ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரீரம் மேலோங்கி, இந்த மாமிசம் மேலோங்கி மனதை என்ன செஞ்சிருது? இந்த வெளிப்புற மனிதன் உள்ளான மனுஷனை அமுக்கிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். என்ன ஆகுது? என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நம்ம என்ன ஆயிடுறோமா? இந்த மாம்சத்தில் உண்டான போராட்டத்தில் நம்ம என்ன செஞ்சிடறோம்? சிறையாக்கப்படுகிறோம், அடிமையாகிறோம். அப்போ சரீரத்துக்கும் ஆவிக்கும் இடையிலான போராட்டம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பவுல் அங்கே சொல்றாரு பாருங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. மனதே பிள்ளைகளை, பல நேரங்களில் நம்ம திண்டாடுகிறோம், திணறுகிறோம். எப்படின்னா, இந்த மாம்சத்தை ஜெயிக்க முடியலையே, மாம்சம் எனக்குள்ளாக ஆதிக்கம் செலுத்துகிறதே அப்படின்னு நம்ம குற்ற உணர்வினாலே பல நேரங்களில் அழுத்தப்படுகிறோம். மாம்சத்தை முற்றிலும் அழித்து விட முடியுமா? நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் மாம்சத்தில் போராட்டம் இருக்குதான் செய்யும். மாம்சத்தை முற்றிலும் அழித்து விட முடியாது, ஆனால் ஜெயிக்க முடியும். பாருங்களேன், ரோமர் 7:24 பவுல் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான். ரோமர் 7:24, இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? இந்த மாம்சத்தில் தானே போராட்டம். இதுதான் முதல் பாடமாக படிச்சுட்டு இருக்கிறோம். பேட்டில் இன் த ஃப்ளஷ். மாம்சத்தில் போராட்டம், இந்த மரண சரீரத்தில் போராட்டம். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ஹோப்லெஸ்ஸாக, நம்பிக்கையற்ற நிலையில் இங்கே பவுல் தன்னுடைய போராட்டத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். இது அவனுடைய போராட்டம் மட்டுமல்ல, நம்முடைய போராட்டமும் கூட. அன்பானவர்களே, இந்த ஏதோ மாபெரும் போராட்டம்னு சொன்ன உடனே ஏதோ இயேசு கிறிஸ்துவும் சாத்தானோ அப்படி அடிச்சுக்கிறாங்க வச்சுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு போயிடக்கூடாது. போராட்டம் எங்கே நடக்குது? இங்கே நடக்குது. சரிதானே? அப்போ அவர் சொல்கிறாரு, நிர்பந்தமான மனுஷன் நான், இப்படியும் அப்படியும் நான் அலைக்கழிக்கப்படுகிற நிலை, அதான் நிர்பந்தமான நிலை. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? ரோமர் 7ஆவது அதிகாரத்தில் நாம் பார்க்கிற பவுல் எப்படிப்பட்டவர்னா, பாவத்தோடு போராடி விடுதலை பெறாத நிலையில், மறுபடியும் பிறவாத, அந்த மறுபடியும் பிறத்தல் என்ற அனுபவத்தை அடையாத நிலையில் இருந்த அந்த சமயத்தில் அந்த பழைய சவுல் என்ற நிலையை அவர் இந்த இடத்துல வர்ணிக்கிறார். சரிங்களா? அதான் சொல்லுவாங்க, மேன் ஆஃப் ரோமன்ஸ் 7, மேன் ஆஃப் ரோமன்ஸ் 8 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பாடம். ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் மனிதன், ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இறையியல் பாடத்தில். அப்போ இந்த ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் மனிதன் என்ன பார்க்குறோம்? அவனுக்கு உள்ளான மனுஷன்படி ஆண்டுக்கு பிரியமாக நடக்கணும்னு அவனுக்கு என்ன இருக்கும். ஆனால் அவனில் இருக்கக்கூடிய இந்த மாம்சம், இந்த மரண சரீரம் என்ன செய்யும்? அவனை பாவத்துக்கே இழுத்துட்டு போகும். இப்படி ஒரு போராட்டம். இப்படி ஒரு போராட்டத்தில் தான் தான் இருந்ததை பவுல் அங்கே என்ன செய்கிறாரு? ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். 8ஆம் அதிகாரத்தை வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். 8ஆம் அதிகாரத்தில் வந்தோன்னா அங்கே பார்க்குற பவுல் வேற. சரிங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் மனமாற்றம் அடைந்த ஒரு பவுலை, சரிங்களா, விடுதலை பெற்ற ஒரு பவுலை 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். சரிங்களா? ஒரு வசனத்தை பாருங்களேன். ரோமர் 8,
36 அப்படி வரிசையாக வாசிக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்னு வரிசையாக சொல்லிட்டு 37 இவை எல்லாவற்றிலேயும் எது? உபத்திரவம், வியாகுலம், துன்பம், பசி, நிர்வாணம், நாசமோசம், பட்டயம், இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோமே. அப்படிதான் 8ஆம் அதிகாரம் முடிக்கிறார். 7ஆம் அதிகாரம் எப்படி முடித்தார்? நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலை, அப்படிதான் முடித்தார். 8 எப்படி முடிக்கிறாரு? நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவராலே, இயேசு கிறிஸ்துவினாலே முற்றும் ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? இப்போ கேள்வி, நம்ம எந்த மனுஷன்? ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் மனுஷனா? ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் மனுஷனா? சொல்லுங்க. 7ஆ 8ஆ? 2க்கு நடுவுலலாம் கிடையாது. 7ஆ 8ஆ? இப்படிலாம் கேட்டால் என்ன பாஸ்டர் சொல்லுவோம்? எட்டாம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் சொல்கிறார் பாருங்க. ரோமர் 8 2ஆம் வசனம் பாருங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. யாருன்னு விடுதலையாக்குவார்னு சொன்னார்? 8:2 சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம், பரிசுத்த ஆவியானவர் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலை ஆக்கிற்றே அப்படின்னு வெற்றி முழக்கம் எடுக்கிறோம். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, நாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் வரை இந்த மாம்சத்தில் போராட்டம் இருக்கத்தான் செய்யும், மாம்ச பலவீனம் இருக்கத்தான் செய்யும். இப்போ பாருங்களேன், நம்ம ஆண்டவர்கிட்ட வந்த உடனே, ஞானஸ்நானம் எடுத்த உடனே நம்முடைய மாம்ச பலவீனங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக எராடிகேட் ஆகிரும், எல்லாமே முற்றிலும் ஒளிஞ்சு ஒன்றுலாம் போயிடும் அப்படின்னு கிடையாது. நோ எராடிகேஷன் பட் வி கேன் எக்ஸ்பீரியன்ஸ் எமான்சிபேஷன். முற்றிலும் மாம்சம் நம்மளை விட்டு அப்படியே போயிடும், நம்ம கம்ப்ளீட்டாக பரிசுத்தமாயிருவோம் ஞானஸ்நானம் எடுத்த உடனே, ஆண்டவர்கிட்ட வந்த உடனே அப்படின்னு கிடையாது. சரிங்களா? ஆனால் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9ஆம் வசனங்களை வாசிப்போம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 8, 9ஆம் வசனங்கள். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. 9ஆம் வசனம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். யாருங்க எழுதுறா? இதை எழுதுறது யாரு? அப்போஸ்தலன் யோவான் எழுதுறார். எப்போ எழுதுறார்? எந்த வயசில் எழுதுறார்? கிட்டத்தட்ட 90 வயசில் எழுதுறார். கிட்டத்தட்ட 90 வயசில் எழுதுறார். 30 வயசில் எப்படி இருந்தார்? 30 வயசில் எப்படி இருந்தார்? 30 வயசில் இயேசு கிறிஸ்து கூட இருந்தப்போ இந்த அப்போஸ்தலன் யோவான் எப்படி இருந்தார்னா, ஆண்டவரே நம்மளை சமாரியாக்குள்ளே விட மாட்டேங்கிறாங்க, எலியா செஞ்ச மாதிரி வானத்தில் அக்கினி இல்லை இறங்க பண்ணி இந்த சமாரியா இந்த பட்டணத்தை நாங்கள் அழித்து விட உமக்கு சித்தமா அப்படின்னு 30 வயசில் சொன்னார். அப்போ இருந்த அப்போஸ்தலன் யோவான் வேறு, இப்போ எழுதுகிற அப்போஸ்தலன் யோவான் வேறு. புரியுது உங்களுக்கு? அப்போ என்ன இருக்கு? இந்த அப்போஸ்தலன் யோவானுடைய வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கு. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கிறது. சரிங்களா? 30 வயசில் அவர் வேறு மாதிரி இருந்தார், இப்போ 90 வயசில் எழுதுகிறார். அவருடைய வாழ்க்கை பக்குவப்பட்டிருக்கு, கிறிஸ்துவுக்குள்ளே அவர் வளர்ந்து கிறிஸ்துவ போல் அவர் மாறி இருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, அப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மாம்சம் அவருக்கு இருந்துச்சு ஆரம்பத்தில். அந்த மரண சரீரத்தில் அவர் அப்போஸ்தலன் யோவானும் அவரும் படாது பாடுபட்டார். சரிதானே? இடிமுழக்கமாக அவரும் இருந்தார். ஏன்னா யாக்கோபுக்கு யோவானுக்கு அதான பேர், இடிமுழக்க மக்கள்னு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேர் வச்சார். அன்பானவர்களே, இப்படி இடிமுழக்கமாக முழங்கின அப்போஸ்தலன் யோவான்
பின்னாடி கடைசியில் என்ன எழுதினார்? என் பிள்ளைகளே நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதான் எழுதினார். 1 யோவான் 2 யோவான் 3 யோவான் அதான் படிக்கிறோம். என் பிள்ளைகளே ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். இதுவே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட கற்பனையாக இருக்கிறது. நான் உங்களுக்கு புது கற்பனைலாம் சொல்லலை, இருக்கிற கற்பனை தான் சொல்கிறேன். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். எத்தனை சொன்னார்? பிரியமானதே பிள்ளைகளை, இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மாம்சத்திலே நமக்கு போராட்டம் இருக்கும். ஆனால் அதிலிருந்து நாம் விடுதலையை அனுபவிக்க முடியும். சவுல் ஆரம்பத்தில் அவர் மாம்சத்தில் தான் இருந்தார். ஆனால் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியின் பிரமாணம் அவருக்குள்ளே கிரியை செய்ததுனால, ஆவியானவர் கிரியை செய்ததுனால, கிறிஸ்துவின் மூலமாக என்ன ஆச்சான்? இந்த பாவம் மரணம் ஆகிய காரியங்களிலிருந்து என்ன செய்தார்? அவர் விடுதலை பெற்றார் அப்படின்னு ரோமர் 8:2 படித்தோம். அன்பான தேவ பிள்ளைகளை, அப்படியானால் நாம் ஆண்டவருக்குள்ளே வந்துட்டோம். எத்தனையோ வருஷம் ஆகிப்போச்சு. இன்னும் ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் மனிதனாகவே இருக்கிறோமா? ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் மனிதன் என்ற அனுபவத்துக்குள்ளே வந்துட்டோமா? ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் மனிதன் மாம்சத்தின் மனிதன். ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் மனிதன் ஆவியில் பிறந்த மனிதன். புரியுதா உங்களுக்கு? எதில் நம்ம இருக்கிறோம்? ரோமர் 7 அனுபவத்தில் இருக்கிறோமா? ரோமர் 8 அனுபவத்திற்கு வந்துட்டோமா என்பதுதான் கேள்வி. ஆக பிரியமானவர்களே, அப்போ அந்த சவுல் அவரோட வாழ்க்கை டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு, மறுரூபம் ஆகியது. இந்த யோவான் அவருடைய வாழ்க்கையும் ஆரம்பத்தில் அவர் அக்கினி இறங்கணும் அப்படி இப்படிலாம் சொன்னார். அவருடைய வாழ்க்கையும் மாறிடுச்சு. எலியா கூட பாருங்களேன், மன்னிக்கவா, எலிசாவை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலிசா வந்து எலியாட்ட கேட்பார் அந்த ஆவியின் வரம் 2 மடங்கு, இதெல்லாம் நமக்கு தெரியும். எலியா போயிடுவார். எலியா போன உடனே எலிசா பார்த்து ஒரு 42 வாலிபர்கள், பைபிள் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகள் போட்டிருக்கும், சிறு பிள்ளைகள் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக சிறு பிள்ளைகள் கிடையாது, 42 வாலி பிள்ளைகள், வளர்ந்த பிள்ளைகள். சரிங்களா? இந்த 42 பேர் கிண்டல் பண்ணுவாங்க எலிசாவை. மொட்டை தலையா நீ என்ன பண்ணு, ஏறிப்போ அப்படின்னு. உடனே எலிசா என்ன சொல்லுவார்? சபிச்சிருவார். அப்போது 2 கரடிகள் வந்து என்ன செஞ்சிடும்? இந்த 42 பிள்ளைகளையும் பீறி போட்டது அப்படின்னு 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் கடைசியில் வாசிக்கலாம். சரிங்களா? இதோடைய ஆரம்ப அனுபவம். ஆனால் அவருடைய பின்னான அனுபவத்தை இந்த எலிசாவினுடைய பிற்கால அனுபவம், அவர் எப்படி கர்த்தருக்குள்ளே வளர்ந்தார் அப்படின்னு பாருங்களேன். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எடுங்க, 2 ராஜாக்கள் 2 ராஜாக்களில் 3ஆவது அதிகாரம் வாங்க. 2 கிங்ஸ் 2 ராஜாக்கள் 3ஆவது அதிகாரத்தில், அதாவது இஸ்ரவேலின் ராஜா, மோவாபின் ராஜா அப்படின்னு ஒரு 2 கூட்டத்தை இங்கே பார்க்குறோம். சரிங்களா? இஸ்ரவேலின் ராஜா, மோவாபின் ராஜா என்று 2 கூட்டங்களை நம்ம இங்கே பார்க்கலாம். இதில் என்ன ஆயிடுவாங்க? எலிசாவினுடைய வல்லமையினால இந்த எதிரிகள் எல்லாம் சிறைப்பட்டுருவாங்க. அப்போ இஸ்ரவேலின் ராஜா கேட்பார் எலிசா கிட்ட, இவங்களெல்லாம் நான் வெட்டி போட்டட்டுமா? நீங்கள் படித்து பார்த்துக்கங்க, இவங்க எல்லாரையும் நான் வெட்டி போடட்டுமா அப்படின்னு சொன்னேன். எலிசா சொல்லுவார், அப்படி செய்ய வேண்டாம், இவங்களுக்கெல்லாம் என்ன கொடுங்க, இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லுவார். இவங்க எல்லாருக்கும் ஆகாரம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? 6ஆம் அதிகாரம், 3 அதிகாரம் இல்லை, 6ஆவது அதிகாரம். நான் தான் தேடிட்டுருக்கேன். 2 ராஜாக்கள் 6ஆவது அதிகாரம். 6ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் பாருங்கள். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். எதிரிகள்லாம் வந்துட்டாங்க. இந்த எதிரிகள் வசப்பட்டது யாருனால? எலிசானால. அப்போ இஸ்ரவேல் ராஜா சொல்கிறார், எல்லாம் வெட்டி போட்டுட்டுமான்றார். எலிசா சொல்கிறார் பாருங்கள் 22, அதற்கவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வெள்ளினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ. என்ன சொல்கிறாரு? ராஜாவை பார்த்து, நீங்களே எல்லாத்தையும் ஜெயிச்சிங்க அப்படின்றார். வெட்டுகிறீரோ? தொடர்ந்து வாசிப்போம் பாருங்கள். இவர்கள் புசித்து குடித்து
தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும். என்ன சொல்ல வரேன்னா, ஆரம்பத்தில் இருந்த எலிசா எப்படி, இப்போ இருக்கிற எலிசா எப்படி, புரியுது உங்களுக்கு? அப்போது இப்படிப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, காலப்போக்கில் அவருடைய வாழ்க்கை என்னாச்சு, டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட பவுலை பற்றி பாருங்களேன். பவுலுக்கும் பர்னபாவுக்கும் சண்டை வந்துடும். அப்போ பர்னபா சொல்லுவார், மார்க்கை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லுவார். பர்னபா ஏன் சொல்கிறாருன்னா, அவருடைய சகோதரி மகன், அதனால் பர்னபா மார்க்கை கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லுவார். பவுல் வேண்டான்னு சொல்லிடுவார். சரிங்களா? அப்போ கடைசியில் என்ன ஆயிரும், இங்கே 2 பேரும் கடைசியில் பிரிஞ்சே போயிடுவாங்க. பவுல் சீலாவை கூட்டிகிட்டு வேறு பக்கம் போயிடுவார், பர்னபா மார்க்கை கூட்டிகிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அந்த பர்னபா என்ன ஆனார்னு பைபிளில் கிடையாது. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்தோட பர்னபா தலைமறைவாகிறார். என்னாச்சுன்னு பைபிள் சொல்லலை. ஆனால் இந்த மார்க்கு நிமித்தம் பர்னபாவுக்கும் பவுலுக்கும் வாக்குவாதம் வந்துச்சு. அப்போஸ்தலர் 15 கடைசி 4 வசனங்களை படிக்கிறோம். ஆனால் நீங்கள் பாருங்களேன், 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில் கடைசியில் எழுதுவார். ஐ திங்க் 11 வசனம் நினைக்கிறேன். தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுவார், தீமோத்தேயு நீ வரும்போது என்ன பண்ணு, மார்க்குவை கூட்டிக் கொண்டு வா, அவன் எனக்கு ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவன் அப்படின்வார். சரிங்களா? ஆனால் ஆரம்பத்தில் பவுல் என்ன பண்ணார், பர்னபா கூட சண்டையே போட்டார். ஆனால் கடைசியில் கூட்டிட்டு வா, அவன் பிரயோஜனம் உள்ளவன் அப்படின்றார். விளங்குதா உங்களுக்கு? பிரியமானவர்களே, வேதாமத்தில் நாம் பார்க்கிற பரிசுத்தவான்களும் எப்படி தான் இருந்தாங்க. எல்லாமே விழுந்து தான் எந்திரிச்சான். பவுல் ஆரம்பத்தில் விழுந்தான் எழுந்தார். எலிசா விழுந்தான் எழுந்தார். யோவான் விழுந்தான் எழுந்தார். ஆனால் அவங்க விழுந்துக்கிட்டே இருக்கலை. புரியுதா உங்களுக்கு? அவர்கள் கர்த்தருக்குள்ளாக போக போக பக்குவப்பட்டார்கள், வளர்ந்தார்கள். அப்போது நீங்கள் நாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறோன்னு எத்தனை வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையை மாறிச்சா? மாம்சத்தில் போராட்டம் இருக்கு, நமக்கு இருக்குல்ல. அன்பான தேவ பிள்ளைகளை, விடுதலையை எப்படி அனுபவிக்க வேண்டும்? 4 காரியங்கள் குயிக்காக சொல்கிறேன். முதலாவது, பழைய மனுஷன் மரித்ததாக எண்ணிக்கொள்ளுங்கள். ரோமர் 6க்கு வாங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 6:11. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். சரிங்களா? அப்போது பழைய மனுஷன் செத்துட்டான் அப்படின்னு நம்ம என்ன செய்யணுமா? எண்ணிக்கொள்ள வேண்டும். நான் பாவத்திற்கு மரித்து விட்டேன் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். பழைய மனுஷன் மரித்து விட்டான் என்று எண்ணிக்கொள்ள வேண்டும். ஆனால் அப்பப்போ நமக்கு ஞாபகம் வரும். என்ன ஞாபகம் வரும் தெரியுமா? இன்னும் அந்த பழைய மனுஷன் சாகலை, எனக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா எப்படி வரும் தெரியுமா? அப்படி சொல்லும்போது என்ன தெரியுமா? இன்னும் அவன் சாகலை. எடுத்த பேப்டிசம் சும்மா, எடுத்த ஞான ஸ்நானம் சும்மா கணக்கு. புரியுதா உங்களுக்கு? உனக்கு மட்டும்தான் கோவமா, எனக்கு வராதா? நீ மட்டும்தான் பேசுவியா, நான் பேச மாட்டேனா? இப்படிலாம் வரும்பொழுது என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் அந்த சாக வேண்டியவன் சாகலைன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? பாத்திரம், அவன் ஒரு கை பாத்திரம். பிரியமானவர்களே, பழைய மனுஷன் மரித்ததாக, நாம் பாவத்திற்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டும். அப்படி தான் பைபிளில் இருக்குது. ரோமர் 6:11 வாசிக்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன அர்த்தம்னா, பாவ சோதனை நமக்கு வரும்பொழுது என்ன செய்யணுமா? we should say no to sin. பாவத்திற்கு முடியாதுன்னு சொல்லணும். இது என்ன சொல்கிறாங்கன்னா, விட்டமின் என் அப்படின்னு சொல்கிறாங்க. விட்டமின் என். என்ன விட்டமின் என்? நோ. சே நோ டு சின். பாவத்திற்கு நோ சொல்லணுமா? அதான் விட்டமின் என். அதாவது பழைய மனுஷன் மரித்து விட்டதாக, பாவத்திற்கு நாம் மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, பாவம் என்ற சோதனை நமக்கு வரும் பொழுது முடியாது அப்படின்னு சொல்லணும். யோசேப்பு மாதிரி
பெருசாக வந்தால் அதை மட்டும்தான் நோ சொல்லும் கிடையாது. பெரிய பாவம் வந்தான் சின்ன சின்ன காரியங்கள் கூட அதுக்கு நம்ம என்ன செய்யணுமா? நோ சொல்லணும். சோதனைகள் வரும். சாகிற வரைக்கும், நம்ம இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மாம்சத்தில் சோதனைகள் வரத்தான் செய்யும். அப்போ செய்ய வேண்டியது என்ன? நாம் அதற்கு எதிர்த்து நிற்கணும். சரிங்களா? அப்படி தானே யாக்கோபு 4:7 படிக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படுத்தீர்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். ரெசிஸ்ட் ஹிம். அவனை எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு ஆண்டு சொல்கிறார். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அப்படின்னு 1 பேதுரு 5:9 படிக்கிறோம். நீ விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அப்போது இந்த மாம்ச போராட்டத்தில் நான் விடுதலை பெற வேண்டும் என்றால் முதலாவது இது, பழைய மனுஷன் மரித்து விட்டதாக அல்லது நாம் பாவத்துக்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நம் உடல் உறுப்புகளை ஆண்டவரிடம் ஒப்படைக்க வேண்டும். உடல் உறுப்புகளை என்ன செய்யணுமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். 13 வசனம் பாருங்கள். ரோமர் 6:13. நீங்கள் உங்கள் அவயவங்களை, அதாவது உறுப்புகளை, அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து, பார்த்தீங்களா, உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். உடல் உறுப்புகள், கைகள், கண்கள், கால்கள், உடல் உறுப்பு எல்லாமே, இந்த உடல் அவயவங்கள்லாம் உறுப்புகள். இந்த உடல் உறுப்புகளை என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணுமா? கைகள் தீட்டான காரியத்தை தொடக்கூடாது. கால்கள் சோதனையான இடங்களுக்கு நடக்க கூடாது. கண்கள் அசுத்தங்களை பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? இதான் இந்த உடல் உறுப்புகளை நம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்பது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர்கிட்ட அந்த ஒப்பு கொடுத்தலை செய்ய. சரிங்களா? சங்கீதம் 101 இருக்கு. சங்கீதம் 101 நீங்கள் இதை படித்து பாருங்கள். 101 அந்த 101 படிக்கும்போது என்ன ஞாபகம் வரும்னு எனக்கு, கிறிஸ்டியன் லைஃப் 101 அப்படி தான் இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை 101 என்னது? பேசிக்கான லெசன்ஸை தான், பேசிக் கோர்ஸை தான் 101 அப்படின்னு காலேஜில் சொல்லுவாங்க. ஸோ இந்த 101 சங்கீதம் இருக்கு, கிறிஸ்டியன் லைஃப் 101. அடிக்கடி இந்த சங்கீதத்தை படிக்கணும், மனப்படமாக வச்சுக்கணும். என் வீட்டில் உத்தம இதயத்தோடு நடந்து கொள்வேன், தீங்கானதை என் கண்முன் வைக்க மாட்டேன். புரியுதுங்களா? அதான் இந்த 101 சங்கீதத்தில் இருக்கும். ஆக நம்முடைய அவயவங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த நாக்குனால இன்றைக்கி நான் கரெக்டாக பேசணும், உமக்கு பிரியமாக பேசணும். இந்த வாயை ஆண்டவரே ஓட்ட வாயாக இல்லாமல் ஒழுங்கான வாயாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் இருக்குல்ல, சங்கீதம் 141:3 வாசிக்கிறோம்ல. ஆகவே அப்படி ஒப்பு கொடுங்கள். உங்கள் அவயவங்களை முதல்ல எப்படி வச்சுருந்தீங்க? அநீதியின் ஆயுதங்களாக பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துருந்தீங்க. இப்போ என்ன செய்யணும்? தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். நீதியின் ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள். கண்கள், கைகள், கால்கள், நாவு எல்லாம் உங்கள் அவயவங்கள், முழு சரீரமுமே என்ன செய்யணுமா? ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த ஒப்பு கொடுத்தல் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும். இந்த மாபெரும் போராட்டத்தில் புரியுதா உங்களுக்கு? அது இல்லை. அது இல்லாதனால தான் எது அப்பப்போ வெளியில் வருது? மாம்சம் வெளியில் வருது. மூன்றாவது சரி, இப்படி ஒப்பு கொடுத்தலை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, பவுல் சொல்லியிருக்கிறார், ஜீவ பலி இருக்குல்ல, ரோமர் 12 உங்கள் சரீரங்களை நீங்கள் என்ன செய்யுங்க? ஜீவ பலியாக. ஜீவ பலின்னா அதுதாங்க. பலின்னா வெட்டி பொளந்து ரத்தம் சிந்தி பலி செலுத்துறது, அதுதான் பலி. ஜீவ பலின்னு என்னது? வெட்டிலாம் பொழக்கலாம் வேண்டாம், சரிதானே? ரத்தமெல்லாம் சிந்த வேண்டாம், உயிரோடு இருக்கும் பொழுதே ஒப்பு கொடுக்கணும். அதாங்க ஜீவ பலி. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழன், அதான் ஜீவ பலி.
அது ரோமர் 12:1 வாசிக்கிறோம். 3வது பாருங்களேன், எப்படி நாம் இந்த மாம்ச போராட்டத்தில் விடுதலையை அனுபவிப்பது. 3, மாம்சத்துக்கு எதிராக என்ன செய்யணும்? ஆவியை பலப்படுத்தணும். we should strengthen our spirit. ஆண்டவர் சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. மத்தேயு 26:41 வாசிக்கும். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? அப்போ இந்த ஆவி உற்சாகம் உள்ளதாக இருக்கிறதுக்கு என்ன செய்ய சொன்னார்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு மத்தேயு 26, லூக்கா 22 ஆண்டவர் சொன்னார். ஸோ த்ரூ அவர் ப்ரேயர், த்ரூ ப்ரேயர்ஃபுல் லைஃப் we can strengthen our spirit. நம்முடைய ஆவியை நம்ம எப்படி உற்சாகப்படுத்தலாம் அப்படின்னா, ஜெபத்தின் மூலமாக நம்முடைய ஆவியை நாம் உற்சாகப்படுத்த வேண்டும். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன பண்ணிட்டாங்க? சீஷர்கள் தூங்கிட்டாங்க. உண்மைதானே? சீஷர்கள் ஆவியை உற்சாகப்படுத்திருக்கணும் ஜெபத்தின் மூலமாக. ஆண்டவர் சொன்னதை கேட்டவங்க என்ன செஞ்சுட்டாங்க? ஆண்டவர் சொன்னது உள்ளே போகலை, நல்லா என்ன செஞ்சுட்டாங்க? தூங்கிட்டாங்க. ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் தூங்கிட்டாங்க. சோதனை வரும் பொழுது அதனால தான் அவங்க ஜெபிக்க முடியாமல் போச்சு. அன்பானவர்களே, மாம்சத்துக்கு எதிராக ஆவியை பலப்படுத்தணும். எப்படி பலப்படுத்தணும்? ஜெப வாழ்க்கையின் மூலமாக என்ன செய்யணும்? நாம் ஆவியில் பலப்பட வேண்டும். ஒரு வசனம் பாருங்களேன், எபேசியர் 3 அதிகாரம். எபேசியர் 3வது அதிகாரத்தில் ரொம்ப அழகான வசனம் 3:16 படிங்க. 3:16 எபேசியர். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் அப்படின்னு பவுல் சொல்லார். இன்னொரு இடத்துல படிச்சிங்கன்னா 2 தீமோத்தேயு 2:1 படித்தோன்னா, குமாரனாகி தீமோத்தேயுவே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு அப்படின்னு எழுதுவார். பாருங்க, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்படணும். இங்கே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவில் உள்ள கிருபையில் பலப்படு அப்படின்ற. சரிங்களா பிரியமானவர்களே? இந்த கிருபையில் பலப்படுறது, உள்ளான ஆவியினாலே பரிசுத்த ஆவி, உள்ளான மனுஷனில் பரிசுத்த ஆவியினாலே வல்லமையாக பலப்படுறது, இதெல்லாம் சும்மாலாம் நடக்காது. முழங்கால் போடணும், ஆண்டவர்கிட்ட மன்றாடணும், ஆண்டோட பலத்தை சார்ந்திருக்கணும். சரிங்களா? அப்போ தாங்க இந்த மாம்ச போராட்டத்தில் ஜெயிக்க முடியும். இல்லாட்டி கோபம் வரும், எரிச்சல் வரும், போட்டி வரும், பழி வாங்க தோணும், ஒருத்தரை பற்றி அங்கங்கே தப்பாக பேச தோணும். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தர் மீது அந்த பகை உணர்வு இருந்துகிட்டே இருக்க தான் செய்யும். இதெல்லாம் எதனால அப்படின்னா, இன்னும் இந்த மாம்ச போராட்டத்தில் நான் விடுதலையை அனுபவிக்காததால் தான் இந்த மாதிரிலாம் நடக்கும். 4வது எப்படி மாம்ச போராட்டத்தில் விடுதலையை அனுபவிக்கிறது? ஆவியின் கனி நம்மில் பக்குவமாக வளர்வதற்கு நாம் இடமளிக்க வேண்டும். சரிங்களா? ஆவியின் கனியை பக்குவமாக வளர்க்க வேண்டும். கலாத்தியர் 5 அதிகாரத்தில் இந்த மாம்ச ஆவி அப்படின்னு பவுல் பேசுகிற கலாத்தியர் 5 பேசும்பொழுது 19ஆம் வசனத்திலிருந்து மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு பெரிய பட்டியல் போடுறார். சரிங்களா? இந்த மாம்சம் சொல்கிறோமே, என்னங்க இந்த மாம்சத்தில் போராட்டம், அதெல்லாம் படிக்கலாம். என்னது அந்த மாம்சம் பாருங்கள், 19 படிச்சிடும். கலாத்தியர் 5:19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம். செஞ்சாதான் விபச்சாரம் கிடையாது, பார்த்தாலே விபச்சாரம். அப்படி தானே? அசுத்தங்களை பார்க்கறது இன்னைக்கு நடக்குதா நடக்கலையா? அசுத்தங்களை பார்க்கறது இன்னைக்கு ரொம்ப ஈஸியாகிருச்சு. இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் வெரி காமன். அசுத்தத்தை நம்ம போயெல்லாம் தேடணும் அவசியமே கிடையாது. எங்கள் வீட்டில் உட்காந்து டொக்குன்னு தட்டினாலே உள்ளே வந்துடும்.
அப்படி தானே? உண்மை தானே? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் கொடுத்தா நேரம் ஆயிரும், வேகமாக போகிறேன். விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள் இருக்கா நம்மகிட்ட? வைராக்கியம் இருக்கா? இருக்குல்ல. மூஞ்சல் முழிக்க மாட்டேன், அவன்கிட்ட பேச மாட்டேன், இதை நான் தொட மாட்டேன், இது இவன் பண்ணது இதை நான் தொட மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? கை கொடுக்க மாட்டேன், தோத்திரம் சொல்ல மாட்டேன், சர்ச்சுக்கு வர மாட்டேன். இதெல்லாம் வைராக்கியம், மாம்சத்தின் கிரியைகள். இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். தொடர்ந்து பாருங்கள். வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள் எல்லாமே ப்ளூரலில் தான் இருக்குது. அப்படி தானே? எல்லாமே பன்மையில் தான் இருக்குது. பொறாமைன்னு கூட இல்லை, பொறாமைகள் அப்படின்னு இருக்கு. கோபம்னு இல்லை, கோபங்கள்னு இருக்குது. எல்லாமே இப்போ கூட்டம் கூட்டமாக இருக்குது நம்மகிட்ட. அப்படி தானே? இது எல்லாமே கூட்டம் கூட்டமாக இருக்குது. வெறிகள், களியாட்டிகள் முதலானவைகளை. அன்பான தேவ பிள்ளைகளை, இதை சொல்லிட்டு 22, 23 சொல்கிறார், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் அப்படின்னு இந்த ஆவியின் கனி நமக்குள்ளே வளரணும். டிஎல் மூடி சொல்லுவார், இந்த ஆவியின் கனி 9 பார்க்குறோமே, இந்த ஆவியின் கனி வேறு ஒன்றுமே கிடையாது, இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவனுடைய குணலட்சணங்கள். இது எல்லாமே என்னவாங்க? கிறிஸ்து இயேசுவில் இருக்கிற குணலட்சணங்கள் தான் இந்த 9 ஆவியின் கனி அப்படின்னு அவர் அழகாக, ரொம்ப அழகாக விளக்கல் இருப்பார். புரியுதுங்களா? இப்போ பாருங்களேன், ஆவியின் கனியில் தான் நிறைய, அந்த பட்டியல் அங்கே தான் நிறைய இருக்குது. சாரி, மாம்சத்தின் கிரியை தான் நிறைய இருக்குது. ஆவியின் கனி 9 தான் இருக்கும். சரிங்களா? மாம்சத்தின் கிரியை எத்தனை நீ எண்ணி பாருங்க. 17 வரும், 17 ஐட்டம் வரும். 17 இருக்கா இல்லை 9 இருக்கா நம்மகிட்ட? எது மெஜாரிட்டியா மைனாரிட்டியா? எது இருக்குது? 17 இருக்கா 9 இருக்கா? 17க்கு மேலே இருக்குது பாஸ்டர் அப்படின்றீங்களா? நம்மகிட்ட 17க்கு மேலே இருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ 4 காரியங்கள் பார்த்தோம். இந்த மாம்ச போராட்டத்தில் விடுதலையை கிறிஸ்து தான் தர முடியும். அதானே படித்தோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 7:25 கூட அப்படி இருக்கும் பாருங்களேன். ரோமர் 7:25 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், ஏன்னா அவர் தான் இந்த விடுதலையை கொடுக்குறாரு அப்படின்றார். 4 காரியங்கள் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 1, முதல்ல என்னது? நாம் பாவத்திற்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ள வேண்டும். அதை நினச்சிக்கிட்டே இருக்கணுமா? நான் பாவத்திற்கு மரிச்சிட்டேன். 2வது என்னது? நம்முடைய சரீர உறுப்புகளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும், தினம் ஒப்பு கொடுக்கணும். 3வது மாம்சத்துக்கு எதிராக ஆவியை பலப்படுத்தணும். என்ன அர்த்தம்? சிம்பிளாக சொன்னால் நல்ல ஜோமனம். சரிங்களா? 4வது ஆவியின் கனி பக்குவமாக வளர்க்கப்பட வேண்டும். நமக்கு பிடிச்சமான ரோஜா செடி இருக்குன்னா எப்படிங்க வளர்ப்போம்? அப்படிதான். பிடிச்ச ரோஜா செடி, பிடிச்ச ஒரு குரோட்டன்ஸ் ஏதோ இருக்குன்னா அதை கரெக்டாக தண்ணி ஊற்றி பார்த்து பக்குவமாக வளர்ப்போம். அதே போல தான் இந்த ஆவியின் கனியும் பக்குவமாக வளர்க்கப்பட வேண்டும். இதான் மாம்ச போராட்டத்திற்கான தீர்வுகள். 2வது போராட்டம் என்ன? சுருக்கமாக அதை சொல்லிடுறேன். 2வது போராட்டம் என்ன சொன்னேன்? உள்ளே இருக்கிற போராட்டம் 2 போராட்டம். 1 மாம்ச போராட்டம், 2வது மனதின் போராட்டம், பேட்டில் இன் த மைண்ட். 1 பேட்டில் இன் த ஃப்ளஷ், 2வது பேட்டில் இன் த மைண்ட், மனதின் போராட்டம். ரோமர் 12க்கு வந்தீங்கன்னா, ரோமர் 12 பாருங்களேன். முதல் வசனத்தில் சரீரத்தை சொல்லுவார், 2ஆம் வசனத்தில் மனசை சொல்லுவார். கவனிக்கலாமா? ரோமர் 12 அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்கள் சொல்கிறார்ல, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று. பார்த்தீங்களா? ஒப்புக் கொடுக்கணும்.
பவுல் நிறைய இடத்துல ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லுவார். ஸோ ஒப்பு கொடுத்தல் என்பது ஏதோ ஒரே நாளில் முடிகிற செயல் அல்ல, ஒவ்வொரு நாளும் செய்யப்பட வேண்டிய செயல். ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம். பார்த்தீங்களா, இங்கே மனசு. 1ஆம் வசனத்தில் எதை பேசுகிறாரு? சரீரத்தை பேசுகிறார். 2ஆம் வசனத்தில் மனசு. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பி டிரான்ஸ்ஃபார்ம்டு. சரிங்களா? சரீரத்தை ஒப்பு கொடுத்தாதாங்க மனசு என்ன ஆகும்? டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான், சிம்பிள். நம்முடைய சரீரத்தின் உறுப்புகளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஒவ்வொரு நாளும் நாம் கிறிஸ்துவில் வெற்றி உள்ள வாழ்க்கை வாழத்தான் மனசு என்ன ஆகும்? மனசு மறுரூபமாகும். 1ஆம் வசனத்தின் காரியத்தை செய்யாமல் 2ஆம் வசனத்தின் காரியம் நடக்காது. 1ஆம் வசனத்தின் காரியம் என்ன? 12:1 சொல்லுது, சரீரத்தை ஒப்பு கொடுக்கணும். அந்த ஒப்படைத்தல் இல்லாமல் இந்த 2ஆம் வசனத்தில் இருக்கிற மனம் மறுரூபம் ஆகாது. இனி கிறிஸ்தவத்தில் மறுரூபமாகாத மனிதர்கள் தான் நாம் நிறைய பேர் இருக்கிறோம். என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுக்காத மனிதர்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். விளங்குதா உங்களுக்கு? அன்பான தேவ பிள்ளைகளே, ஆகவே மனசு தாங்க. 2 வசனங்களை வாசிப்போம். 2 கொரிந்தியருக்கு வாங்க, 10ஆம் அதிகாரம். ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி. 2 கொரிந்தியர் 10. 2 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரம். 10ஆம் அதிகாரத்தில் வசனங்கள் 3 பாருங்கள். நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 10:3 புதிய ஏற்பாடு பக்கம் 253. நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும். மாம்சத்தில் நடந்து தான் ஆகணும், சரிதானே? அதாவது மாம்சத்தில் வாழ்ந்து தான் ஆகணும். மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. என்ன அர்த்தம் மாம்சத்தின்படினா? மாம்சத்தின்படி கோவப்பட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் அப்படி மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. 4, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. நம்முடைய போராயுதங்கள் என்ன கிடையாது? மாம்ச போராயுதங்கள் கிடையாது. கருவிகளை வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு உருட்டிக்கிட்டு, புரியுதுங்களா? இந்த மாதிரி மாம்ச போராயுதங்கள் அல்ல. அதை எப்படிப்பட்ட அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ள போராயுதங்கள். 5, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், அந்த தேவ பலமுள்ள போராயுதங்களால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவிக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். என்ன படிக்கணும் பாருங்களேன். எண்ணம், இந்த எண்ணத்தை என்ன செய்யணுமா? கிறிஸ்துவுக்கு கீழே சிறைப்படுத்தணுமா? பாருங்களேன், சில நேரத்தில் கோபத்தில் படபடன்னு பேசணும், கோபத்தில் வாட்ஸ்அப் குரூப்பை விட்டு வெளியில் போயிடும். முதல்ல அதான் இப்போ செய்கிறோம். இப்போ நடக்கிற ட்ரெண்டு அதுதான். பிடிக்கலையா உடனே வாட்ஸ்அப் குரூப் சாக்குன்னு வெளியில் போயிடும். நடக்குதா? இதெல்லாம் கோபத்தின் வெளிப்பாடு. சும்மா தட்டி விடுறது மட்டும் நினச்சிக்காதீங்க, தட்டி விட்டு வெளியில் போகிறது மட்டும் நினச்சிக்காதீங்க. கோபத்தின் வெளிப்பாடு. அப்போது அந்த கோப எண்ணம்னு வச்சுக்கோங்களேன். எந்த எண்ணத்தையும், அது கோப எண்ணமாக இருக்கலாம், இச்சை எண்ணம் இருக்குல்ல, இச்சையின் எண்ணம் நம்மகிட்ட இருக்குது. எந்த எண்ணம், எந்தெந்த எண்ணம் நீங்கள் போடணும் எல்லாத்தையும் சேர்த்துக்க. கோப எண்ணம், எரிச்சல் எண்ணம், பழி வாங்கும் எண்ணம், இச்சையின் எண்ணம், அடுத்தவங்களை பற்றி அவதூறாக பேசுகிற எண்ணம், நிறைய எண்ணம் நம்மகிட்ட இருக்கு. எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய
சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இப்படி வரக்கூடிய எல்லா எண்ணங்களையும் என்ன செய்யணுமாங்க? கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரணுமா? கெட்ட வார்த்தை பேசுகிற எண்ணம் வருதில்ல என்ன மாட்டேன், டபக்குன்னு கெட்ட வார்த்தை வந்துடும். வசனம் கூட அவ்வளோ வேகமாக வராது, அப்படி தானே? வசனம் கூட அம்புட்டு வேகமாக வராது. ஆனால் தகாத வார்த்தை பாருங்கள் வேகமாக வந்துடுது நம்மகிட்ட. மாபெரும் போராட்டம் சும்மா நினச்சிக்காதீங்க. ஏதோ இயேசு கிறிஸ்துவும் லூசிபரும் பரலோகத்தில் ஏதோ முட்டி மோதிக்கிட்டாங்க அப்படி நினச்சிட்டு இருக்கக்கூடாது. இது எங்கே நடந்துகிட்ருக்கு? என் வாழ்க்கையில், என் மாம்சத்தில், என் மனசில் நடந்துட்டுருக்கு. பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்போது அதனால தான் நீதிமொழிகள் 23:7 வாசிக்கிறோம், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவனும் இருக்கிறான். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அவ்வளோதாங்க. நம்முடைய இருதயம்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது, தீர்மானிக்கிறது. அவர் தாட் லைஃப் அல்டிமேட்லி டிட்டர்மின்ஸ் த குவாலிட்டி ஆஃப் அவர் லைஃப். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவுக்கு தரமுள்ளதாக இருக்கிறதுன்றதை தீர்மானிக்கிறது தாங்க நம்முடைய மனசு தான், நம்முடைய எண்ணம் தான். அதனால தாங்க பவுல் சொன்னார். பவுல் இந்த மைண்டை பற்றியும் பாடியை பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். அதனால தான் பவுல் சொன்னார், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ இருக்குல்ல. எங்கே படிக்கிறோம்? பிலிப்பியர் 4:8 வாசி. எனக்கு தெரிஞ்ச வசனம். அந்த வசனத்தை வாசிக்கிறதே கஷ்டமாக இருக்கும். நீங்கள் படித்து பாருங்கள். அந்த வசனத்தை வாசிக்கிறதே கஷ்டமாக இருக்கும், அதன்படி வாழ்கிறதும் கஷ்டமாக தான் இருக்கும். சரிதானே? பாருங்கள், இந்த வசனம் எடுங்க, அந்த வசனத்தை போடுங்க. பிலிப்பியர் 4:8 அதை வாசிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லவைகளோ அப்படி தான் வரும். கடைசியாக சகோதரர், உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ அப்படி வரும். இந்த பிள்ளைகள்லாம் வாசிக்க தடுமாறுங்க. இந்த வசனம் வாசிக்கிறதுக்கும் கஷ்டம், வாழ்கிறதுக்கும் கஷ்டம். புரியுதா உங்களுக்கு? அப்போது உண்மையான, ஒழுக்கமான, நீதியான, கற்புள்ள, அன்புள்ள, நற்கீர்த்தி, நற்பெயருக்கு ஏதுவான புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இப்படிப்பட்ட காரியங்களை சிந்திக்கணும். சிந்தனை பற்றி பேசுகிறேன். சிந்தனை கிறிஸ்துவ கீழே சிறப்பட்டிருக்கணும். இந்த சிந்தனை இப்படிலாம் சிந்திக்கணும். உண்மையாக, ஒழுக்கமாக, நீதியாக, கற்பா, அன்பா இப்படிலாம் சிந்திக்கணும் அப்படின்றார் பவுல். போராட்டம் எங்கே தான்? மனசில் தான் போராட்டம். அப்போது நாம் எவ்வளவுக்கு இன்னும் மோசமான நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு உங்களால் யோசிக்க முடிகிறதா? அன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ சிந்தனை தாங்க சரியாக இருக்கும். சரியாக சிந்தித்தால் என்ன செய்வோம்? சரியாக பேசுவோம். அப்படி தானே? ஒரு வசனம் பாருங்களேன். நீதிமொழி 22:11 ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசனம். நீதிமொழி 22:11 என்ன வாசிக்கிறோம்? சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள். இருதயம் சுத்தமாக இருந்தால் வார்த்தைகள் எப்படி வருமா? இனிமையாக வரும். சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜாவனுக்கு சிநேகிதனாவான். இருதயம் சுத்தமாக இருந்துச்சுன்னா உதடுகள் கரெக்டாக பேசும். சரிங்களா? அப்போது சிந்தை சரியாக இருந்தால் வாய் சரியாக இருக்கும். யாருக்கு வாய் சரியில்லையோ அவங்களுக்கு எது சரியில்லை? மூளை சரியில்லை. புரியுதா உங்களுக்கு? ஒருத்தனுக்கு வாய் சரியில்லைன்னா அவனுக்கு மூளை சரியில்லை. அதான் பைபிள் சொல்லுது. அதான். புரியுதா உங்களுக்கு? சரியாக சிந்தித்தால் சரியாக பேசுவோம். சரி, சரியாக பேசினால், பேச்சு சரியாக இருந்தால் என்ன செய்வோம்? சரியாக நடப்போம், சரியாக வாழ்ந்து காட்டுவோம். அதுக்கு வசனம் பாருங்கள். யாக்கோபில் 3:2 என்ன சொல்லுது? யாக்கோபு 3:2 வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூர்ண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பார்த்தீங்களா? சொல் தவறுறதுனால தான், வார்த்தை சரியில்லாததுனால தான் வாழ்க்கை சரியில்லை. புரியுதா உங்களுக்கு?
வார்த்தை சரியில்லாவிட்டால், நம்ம பேசுறது சரியில்லைன்னா வாழ்க்கை சரியாக இருக்க. பிரியமானவர்களே, சரியாக சிந்தித்தால் சரியாக பேசுவோம், சரியாக பேசினால் சரியாக நடப்போம். அப்படியே நம்ம செய்ய வேண்டியது தீய எண்ணம், கெட்ட எண்ணம், இதுக்கு நான் என்ன சொல்லணுமா? நோ சொல்லணும். மாம்சத்தின் கிரியைகளுக்கும் நோ சொல்லணும், மனதின் மோசமான காரியங்களுக்கும் நோ சொல்லணும். ஆனால் இன்னைக்கு எஸ் சொல்கிற அளவுக்கு தாங்க நம்மளை சுற்றி எல்லாமே நிறைய இருக்குது. எஸ் எப்படி தெரியுமா? தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம் ஃபோனில், எல்லாம் எஸ் 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 கொடு, எஸ் கொடு, கிளிக்கு கொடு, எல்லாம் கிளிக்கில் தான் போயிட்டுருக்கு. வாழ்க்கை கவுந்துடும், காணாமல் போயிடும் கவனமாக இல்லாட்டி. பெரியமான தேவ பிள்ளைகளை, அப்போது இந்த சிந்தையை நாம் கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்த என்ன செய்யணுமா? நாம் பயிற்சி பெறணும், ஆண்டவருடைய பலத்தை கேட்கணும். கிறிஸ்துவுக்குள் வாழக்கூடிய, கிறிஸ்துவுக்குள் வளரக்கூடிய வாழ்க்கைன்றது ஒரு பெரிய போராட்டங்க. அதான் மாபெரும் போராட்டம். என்ன போராட்டம்? ஒன்று மாம்சத்தின் போராட்டம், இன்னொன்று மனதின் போராட்டம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக ஒன்றுக்கொன்று இச்சிக்கிறது. படித்தோம்ல? அன்பான தேவ பிள்ளைகளே, உலகத்தார் போல யோசித்திடக்கூடாது, உலகத்தார் போல மாம்ச இச்சைகளை விழுந்து போயிட கூடாது. ஆகவே நமக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8 ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8 6ஆம் வசனம் சொல்லுது பாருங்கள். 6ஆம் வசனம் 5-6. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். எந்த சிந்தையில் போயிட்டு இருக்கோங்க? மாம்ச சிந்தையா? அதான் ரோமர் 7ஆம் அதிகாரம். ஆவியின் சிந்தையா? அதான் ரோமர் 8ஆம் அதிகாரம். புரியுதா உங்களுக்கு? அதனால் நீங்கள் படித்தது, நீங்கள் வீட்டில் போய் இந்த ரோமர் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தை படிங்க. 2 அதிகாரத்தை படிச்சுட்டு, ஆண்டவரே நான் என் வாழ்க்கையின் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அனுபவம் 7ஆம் அதிகாரத்தை மாதிரி ரோமர் 7ஆம் அதிகாரம் மாதிரி இருக்கா, ரோமர் 8ஆம் அதிகாரம் மாதிரி இருக்கா? யோசித்து பார்ப்போம். எது டாமினன்ட் என் வாழ்க்கையில்? எது மாம்சம் மேலோங்கி இருந்து மனசை மயக்கிறதா, அல்லது ஆவி மேலோங்கி இருந்து மனதை கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்துகிறதா? சிந்திப்போம், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இன்னும் இந்த மனம் பற்றிய பாடங்களை, மைண்டு பற்றிய பாடங்கள் நிறைய படிக்கணும். பைபிளில் இந்த மைண்டை குறித்து அவ்வளோ ஆச்சரியமான காரியங்களும் பைபிளில் இருக்குது. கர்த்தர் சித்தம் வருகிற நாட்களில் படிப்போம். நம்முடைய மனதை, மாம்சத்தை கிறிஸ்துவுக்குள்ளாக சிறைப்படுத்த ஒரு நாள் ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு முழங்கால் படிட்டு பயபக்தியாக ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரமபிதாவே, இந்த பரிசுத்த நாளில் நாங்கள் பிரவேசித்து மை தொழுது கொள்ளும்படி மை பாடி மையப்படுத்தி, ஆண்டவரே சத்திய வசனங்களை தியானித்து காணிக்கைகளை கொடுத்து கர்த்தரை கனப்படுத்தி, ஆண்டவரே மையப்படுத்தும்படியாய் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுக்கு ஆண்டவர் போன மாதம் முழுக்க செய்த எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை ஆண்டவரை ஜீவனோடு நாங்கள் காணும்படி செய்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் சபை மக்கள் எல்லாரையும் இன்னும் ஆன்லைனில் இணையக்கூடிய பிள்ளைகள் அனைவருக்கும் கர்த்தர் செய்த சகல நன்மைகள், நீர் பாராட்டின கிருபைகள், உம்முடைய ஆசீர்வாதங்கள், நீர் பொழிந்த ஈவுகள் எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த நாளிலும் கூட எங்களை ஒரு விசை மீண்டும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் எங்களை இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தும். தகப்பனே, நாங்கள் படிக்கிற நல்ல பாடங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மாபெரும் போராட்டம் என்ற ஒரு பாடத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த பாடம் எங்கேயோ எங்களுக்கு தெரியாமல் நடக்கிற ஒரு போராட்டம் கிடையாது. ஆனால் இந்த போராட்டம் ஒருவேளை திரை மறைவில், திரைக்கு பின்னால் நடப்பது போல் தெரிந்தாலும், ஆண்டவரே, இந்த போராட்டம் எங்களுக்குள்ளே நடக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மனதை மையமாக வைத்து இந்த போராட்டம் நடக்கிறது. கர்த்தாவே, அந்த போராட்டத்தை எங்கள் கண்ணால் பார்க்க முடியாது.
இது கண்ணால் பார்க்கிற அளவுக்கு இது மாம்ச போராட்டம் அல்ல, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் உள்ள போராட்டம் அல்ல. எங்கள் மனதை சிறைப்படுத்துவதற்காக பிசாசின் கிரியைகள் எங்களோடு போராடுகிற ஒரு போராட்டமாக இருக்கிறது ஆண்டவரே. மாம்சத்தின் கிரியைகளோடு நாங்கள் போராடுகிறோம் தகப்பனே. நாங்கள் கிறிஸ்துவில் வெற்றி சிறக்க, எங்களுடைய மாம்சத்தை ஜெயிக்க, எங்களுடைய மனதை கிறிஸ்துவுக்குள் சிறைப்படுத்த நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தாவே. தகப்பனே, ஒருவேளை இந்த பாடத்தை யாராவது புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கிருபையாய் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ரோமர் 7ஆம் அதிகாரத்தின் மனிதனாகவே நாங்கள் காலங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மாம்சத்தை பிரியப்படுத்துகிற, மாம்சத்தின்படி வாழக்கூடிய மனிதர்களாகவே நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் அனுபவத்திற்குள்ளாக நாங்கள் வர வேண்டும். கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்களாக, ஆவியின் சிந்தையை பெற்றவர்களாக நாங்கள் மாறணும் ஆண்டவரே. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று ரோமர் 8:9 வாசிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சத்தியங்கள்லாம் படிக்கவும் புரிந்து நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள்கிட்ட இருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் கர்த்தர் அகற்றி ஆவியின் கனி எங்களில் பக்குவமாய் வளருவதற்கு தேவரீர் எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே கிறிஸ்துவுக்குள் எங்களை ஒப்பு கொடுத்து வாழ்வதற்கு உதவி செய்யும். பழைய மனுஷனுக்கு நாங்கள் மரித்தவர்கள் என்று எண்ணிக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபைகளை தாரும் தகப்பனே. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தை வெற்றிகரமாய் வாழ எங்களால் முடியவே முடியாத ஆண்டவரே. உம்முடைய பலத்தை எங்களுக்கு தார முடியும். ஆவியின் வல்லமையை எங்களுக்கு கொடுங்க. இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உடைய வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. காணிக்கைகளை படைத்திருக்கிற அனுப்பியிருக்கிற பிள்ளைகள் யாவரையும் ஆசீர்வதியும். இந்த ஓய்வு நாளில் நாங்கள் உம்மோடு நெருங்கி நடக்க ஆவியனுடைய மெல்லிய சத்தம் கேட்டு இன்னும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் முன்னேற்றம் அடைய கிருபை செய்யும். ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும், ஆசீர்வதியும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதம் தேவதூதர்களின் பாதுகாப்பு வழி நடத்தும் நம்ம எல்லாரோடும் மீண்டும் மீண்டும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.